கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர் போதனையாக அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அனுபவபூர்வமாக அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போது உதட்டளவில் அல்ல, அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அது நம்முடைய அனுபவமாக மாறும்போது தான் நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும். ஆகையினாலே நாம் வசனத்தை நம்முடைய அனுபவமாக மாற்ற வேண்டியது அவசியம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் அனுபவமாக மாறும்போது சூழ்நிலைகள் பெரிதாக நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். ம் 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 தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை குறித்து படித்து வருகிறோம், போதித்து வருகிறோம். பிரமாணங்கள் என்று சொல்லும்போது சட்டம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் பல பிரமாணங்களின் வழியாகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பிரமாணங்கள் மனிதனுடைய பிரமாணங்கள் அல்ல, அது தேவனுடைய பிரமாணங்களாய் இருக்கிறது. தேவன் சில ஆவிக்குரிய பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அவரே செயல்படுகிறார். அதனால தான் அவர் சொன்னார், பூமி இருக்கிற வரைக்கும், பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். அப்போ விதைக்கிறதும் அறுக்கிறதும் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா, பூமின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும். பூமியே இல்லைன்னா தான் அது விதைக்கிறதும் அறுக்கிறதும் நின்று போகும். அப்போ ஆண்டவர் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது மாம்ச பிரகாரமாக நிலத்தில் விதைக்கிறதை மட்டும் ஆண்டவர் சொல்லலை. கலாத்தியரில் எழுதும்போதும் சரி, கொரிந்தியரில் பவுல் எழுதும்போதும் சரி, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த 6வது வசனத்தில் மேலும், கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இப்போ இந்த கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற லெட்டர் தான், நிருபம் தான் இந்த கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம். அங்கே என்ன எழுதுறாரு? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாரு? உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாரு? விசுவாசிகள். ஏன்னா ஒருவேளை நமக்கு அது அர்த்தம் புரியலன்னு வைங்களேன், அடுத்த வார்த்தையை பார்த்தா அர்த்தம் புரிஞ்சிடும். அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? உபதேசிக்கிறவன். அப்போ அது நமக்கு தெரியும். உபதேசிக்கிறவன்னா யாரு? யாரு முன்னாடி நின்று போதிக்கிறாங்களோ, பாஸ்டரோ, சுவிசேஷகரோ, தீர்க்கதரிசியோ, இல்லை யார் முன்னாடி நின்று மேய்ப்பர்களோ, யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் யார்? உபதேசிக்கிறவன். அது புரிஞ்சிருச்சுன்னா உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிடும். அப்போ உபதேசிக்கப்படுகிறவன்னா யார்? விசுவாசிகள். உபதேசிக்கிறவன்னா யார்? பாஸ்டர்னு வச்சு நம்ம புரிகிற மாதிரி வச்சுக்கிறோம், பாஸ்டர்னு வச்சுக்கிறோம். இப்போது திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், அதாவது திருவசனத்தை கேட்கிற விசுவாசிகள் உபதேசிக்கிறவனுக்கு, போதிக்கிறவருக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்க
கடவர். இதை பவுல் அப்போஸ்தலன் அவர் இஷ்டத்துக்கு எழுதினார்னு நினைக்கிறீங்களா? இதை பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தான் முழு வேதாகமமும் அந்தந்த காலகட்டத்திலே பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? விசுவாசிகள் உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, உங்களுக்கு வரக்கூடிய சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொடுங்கள். ஏன்னா இன்றைக்கு யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல மாதிரியாக யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, தசமபாகம்ன்றது பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்துக்கு வேலை இல்லை, அதை கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், கட்டாயமாய் அல்லன்ட்டார். ஆனால் அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே. எப்படி? அவனவன் விசனமாயும் அல்ல, வருத்தத்தோடும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணுமா, கொடுக்க கடவன். இங்கே தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சகல நன்மைகளிலும். சகல நன்மைனா என்ன? இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்திலிருந்து, அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய இன்சென்டிவ்ல இருந்து, உங்களுக்கு வரக்கூடிய இன்க்ரிமெண்ட்டில் இருந்து, உங்களுக்கு வரக்கூடிய போனஸில் இருந்து, அதுக்கு பேர் தான் என்னது, சகல நன்மைகளிலும். உங்களுக்கு வரக்கூடிய விளைச்சலில் இருந்து, ஒரு நிலம் வச்சுருக்கிறீங்க, கடலை போட்டிருக்கீங்க, அது அறுவடை காலமாயிடுச்சு, அறுத்துட்டீங்க, அப்போ அதில் இருந்து, அப்போ உங்களுக்கு வரக்கூடிய சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா. பழைய ஏற்பாட்டிலையாவது 10% தான் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு, சகல நன்மைகள் எப்படி தரணுமா, பகிர்ந்து கொடுக்குறதுனா என்னது? பகிர்ந்துனா சொல்லுங்க பார்ப்போம். இப்போது உங்ககிட்ட வந்து 4 கோடி ரூபாய் இருக்குது. சொல்கிறோம் நல்லா சொல்லுவோம். ஒரு 4 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ உங்களுக்கு 4 பிள்ளைன்னு வச்சுக்கங்களேன். 4 பிள்ளைகளுக்கு அது ஈக்குவலாக 4 பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைக்கு எவ்வளோ தருவீங்க? ஒவ்வொரு கோடி தருவீங்க இல்லையா? ஒரே பிள்ளை தான் இருக்குது. இப்போ பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? 4 கோடியை பகிர்ந்து கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு. 4 பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? அப்போ ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அது மொத்தமும் தான் போகும் இல்லையா? இருக்கிறது ஒரு பிள்ளை, அப்போ அதுக்கு தான் மொத்தம் 4 கோடியும் போகும். சரி, 2 பிள்ளை இருக்குது, இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? 2 கோடி. இதுக்கு பேர் தான் என்னது? சரி, இப்போது உபதேசிக்கப்படுகிற விசுவாசிகள் உபதேசிக்கிற பாஸ்டருக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவர்கள். அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோங்க? சத்தம் வராதுன்னு எனக்கு தெரியும். அதாவது பதில் சொல்கிறீங்களோ சொல்லலையோ உங்களுக்கு அது புரிஞ்சிடணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ யோசிக்கிறாங்க, இதுக்கு பழைய ஏற்பாடே பரவாயில்ல போல் இருக்கியா, அதுலையாவது தசவம் பாகம்னு ஒரு லிமிட் வச்சுருந்தாரு, இதில் பகிர்ந்துன்னா என்ன ஆகி போயிடுது? பாதியில் ஆகி போயிடுது. இது புரியாதால் தான் என்ன சொல்லுது யூடியூப்பில், அதெல்லாம் தேவையில்லைன்னு. இதை படித்தா அதுக்கே ஷாக்காயிரும், ஐயோன்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பாதிக்கு பாதி கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், கட்டாயமாய் அல்ல, வருத்தத்தோடு அல்ல, இதை நீ அப்படி செய்யாத. சந்தோஷமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அப்போ உற்சாகமாய் இந்த வசனத்தின் மீது விசுவாசம் வச்சு செய்யுங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் சொல்கிறார். ஏன்னா இது லெட்ரு பாருங்க, நிருபம்னா லெட்ரு. நம்ம வசதிக்காக வசனமாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மேலே இருக்க வசனத்தை சொல்லிட்டு ஆகையினாலே மோசம் போயிடாதீங்க. யாராவது ஏதாவது வந்து சொல்லுவான், இது கொடுக்க தேவையில்லை, அது கொடுக்க தேவையில்லை, அப்படி செய்ய தேவையில்லை, இப்படி செய்ய தேவையில்லைன்னு ஏதாவது சொல்லுவான். அதை நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, மோசம் போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அதை நம்புனீங்கன்னா, மற்றவன் சொல்கிறத வசனத்துக்கு விரோதமாக மற்றவன் சொல்கிறத நம்புனீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? நீங்கள் விதைக்க மாட்டீங்க. விதைக்கலைன்னா உங்களுக்கு என்ன வராது? அறுவடை வராமல் போயிடும். அப்போ நீங்கள் ஆண்டோடைய பார்வையிலே செழிப்பாய் இருக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம்.
ஆனால் அது நடக்காமல் போயிடும். இதை பிசாசு என்ன செய்வான்? பல ஆட்கள் மூலியமா உங்களுக்கு இதை கொடுத்து வேலை செய்வான். அப்போ மோசம் போயிடாதீங்க. தேவன் உங்களை என்ன செய்ய விட மாட்டார்? பரியாசம் பண்ண விட மாட்டார். அதாவது நம்ம விதைச்சிட்டோம்னா நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் போயிருமே. அதில் சொன்னது போல் 1000 ரூபா வருதுன்னா 500 ரூபாயை கொண்டு கொடுத்து விட்டோம், மீதி 500 ரூபா தானே இருக்கும். இந்த 500 ரூபாயை வச்சு வீட்டு செலவு எப்படி பார்க்கறது? இப்படிலாம் நீங்கள் யோசிக்கும்போது ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? பரியாசம் பண்ண விட மாட்டார்னா வெட்கப்படுத்த மாட்டார்னு அர்த்தம். அந்த 500 ரூபாலேயே எல்லா செலவையும் பார்ப்பீங்க, அதில் மீதியும் எடுப்பீங்க. அல்லேலூயா. 1000 ரூபா இருக்கும்போது மாத கடைசியில் ஷார்ட்டேஜ் ஆகும். ஆனால் 500 ரூபா இருக்கும்போது, ஏன்னா 500 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கொண்டு போய் ஆண்டோடைய சமூகத்தில் விதைச்சிட்டீங்க. மீதி 500 ரூபா இருக்கும்போது தேவன் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் அவர் சொல்கிறார். ஆகையினால பயப்படாதீங்க, மோசம் போயிடாதீங்க, வேற எதையாவது கேட்டு மோசம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான், நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் அறுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்மிடம் இருப்பதை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும் போது எதிர்கால விளைச்சலை நாம் பெற முடியும். அப்போ நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கையில் தான் இருக்கு. தேவனுடைய கையில் இருக்குன்னு சொல்றதை விட நம்முடைய கையில் இருக்குன்னு சொல்றது தான் சரி. ஏன் அப்படின்னா, நாம் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசித்து அதை எந்த அளவுக்கு நம்பி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய எதிர்கால விளைச்சல் நமக்கு உண்டு. ஏன்னா இது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சட்டம். உங்களுக்கு அதே சட்டம் தான், எனக்கும் அதே சட்டம் தான். என்னுடைய அறுவடை என்னுடைய விளைச்சல்ல இருக்கு, என்னுடைய விதையில் இருக்கு. உங்களுடைய அறுவடை உங்களுடைய விதையில தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ விதைப்பும் அறுப்பும் என்பது தேவனுடைய பிரமாணம் என்பதை மறந்துடக்கூடாது. நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சு பேசலை, அதெல்லாம் ஏற்கனவே பைபிள் எழுதின காலத்தில் இருந்தே விதைப்பு அறுப்பெல்லாம் இருக்குது. நாம் ஒருவேளை அதை கேட்காம விட்டுருக்கலாம், நிறைய பேர் அதை போதிக்காமல் விட்டுருக்கலாம். போதிக்கிறது என் வேலை. அல்லேலூயா. இப்போ விதையை எப்பயுமே விதைக்கிறது முக்கியம். அதனால தான் அதுக்கு பேர் விதை. அந்த விதையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் எப்பயுமே, நமக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஆண்டவர் எப்பயுமே என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய வருமானம் அது எவ்வளோ அமௌண்ட்டாக வேணா இருக்கலாம், அதில் 90% உங்களுடைய ஆகாரமாய் இருக்கிறது. முதல் 10% உங்களுடைய விதையாய் இருக்குது. இதை எப்பயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு சம்பளம் வாங்குறீங்க, மாதம் 1 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் முதல் 10,000 ரூபாய் உங்களுடைய விதை, மீதி இருக்கிற 90,000 ரூபாய் உங்களுடைய ஆகாரம். அப்போ ஆகாரத்தை தான் சாப்பிடணுமே தவிர விதையை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அடுத்த மாதத்திற்கான இனி வருங்காலத்திற்கான விளைச்சல் இல்லாமல் போகும். ஏன்னா விதைச்சாதான் அறுவடை. அதனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்களுக்கு தெரியாது பாருங்க, இந்த கணக்கை சொல்லி கொடுத்தார். தசம பாகம் அப்படிங்கிற கணக்கை என்ன செஞ்சார்? ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் ஜனங்களுக்கு. நீங்கள் இப்படி விதைக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்னு ஒரு இடத்துல வசனம் வரும். ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவங்க பெரிய அறிவாளி, பெரிய ஞானிகள் அப்படிங்கிறதுனால இல்லை, அது ஒன்றுத்துக்கும் உதவாத ஜனம். அப்படியே இருக்கு வசனம். இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் 1ஆம் நம்பர் முட்டாள் யாரு? இஸ்ரவேலர். அதனால தான் அவனை தேர்ந்தெடுத்தார். இது ஆண்டவரே சொல்லுவார், நீ ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளுன்றதுனால உன்னை தேர்ந்தெடுக்கலப்பா, நீ தான் இருக்கிற எல்லா ஜனத்தை காட்டிலும் என்னது, நீ அறிவாளி அல்ல, அறிவீனமான ஜனங்கள், அதனால தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அந்த ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணும். அதுதான் ஆண்டவருடைய வேலை. அதைத்தான் ஆண்டவர் செய்தார். அதன்படி அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதை ஃபாலோ பண்ண. அப்போ விதையை நாம் எப்பொழுதுமே விதைக்க பழக வேண்டுமே தவிர அதை நாம் ஆகாரமாக என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஒரு விசுவாசி இப்படி தான் விதையை விதைக்கிறார். எப்படின்னா, விதையை விதைக்கிறாரு, முதல்ல அது சாப்பிட்றதில்லை. ரெண்டாவது,
இதை நான் விதைச்சேன்னா எனக்கு கண்டிப்பாக அறுவடை வரும் என்கிற விசுவாசத்தோடு விதைக்கிறார். இது ரொம்ப முக்கியம். சிலர் விதைச்சிடுறாங்க, ஆனால் விசுவாசம் காணப்படுது, கையை விட்டு போயிடுச்சேன்னு நினைக்கிறாங்களே தவிர, அதன் மீது நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு தேவன் கண்டிப்பாக இதில் 100 மடங்கு அறுவடையை தருவார், என்னுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற அறுவடையை ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படிங்கிற விசுவாசமோ நம்பிக்கையோ இல்லாமல் போயிடுது சிலருக்கு. வசனம் சொல்லிடுச்சு அதனால் விதைச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைச்சிட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு உட்காந்துருக்க மாட்டார். முதல்ல அவர் விதைக்கும் போதே அவருக்கு உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கு விதைக்கிற விதை என்னை விட்டு மறைந்தாலும் நாளை அது 100 மடங்காக எனக்கு அறுவடையை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு தான் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைக்கிறார். அதே போல தான் விசுவாசிகளும் இருக்கும். அப்போ நீங்கள் விதைக்கிறது கொஞ்சமோ நிறையாவோ அது உங்கள் விருப்பம். ஆனால் விதைக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவர் இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது விதைக்கிறேன், எனக்கு 100 மடங்கு பலனை நீங்கள் என்ன செய்யணும், தரணும். இப்போ இது விசுவாசத்தில் பேசுகிறது. எதன் மீதான விசுவாசம்? வசனத்தின் மீதான விசுவாசத்தில் நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஆண்டவரே சொன்னார், என் நிமித்தம் யாராவது ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன செய்வேன், நான் திரும்ப கொடுப்பேன்னாரு. என் நிமித்தம் நிலத்தையாவது வீட்டையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது விட்டவன் என்ன செய்வான், இம்மையிலே 100 அதை பெறுவான்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் ஏன் அதை சொல்லணும்? அதை நான் திரும்ப தருவேன். ஏன்னா என் நிமித்தம் நீ இதையாவது இழந்தீன்னா அது இழப்பு இல்லை, அது உன்னுடைய விதை, அது மீண்டும் உனக்கு என்ன செய்யும், 100 மடங்காக திரும்பி வரும்ன்றதை ஆண்டவரே தன்னுடைய வாயை திறந்து சொன்னார். அப்போ அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து நாம் விதைக்கும் போது நாம் ஆண்டவரை முழுமையாக நம்புகிறோம். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரை நீ ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. சரி, வேற யார்கிட்ட வாங்குறது? வேற யார்கிட்ட வாங்குறது? முந்தி பாவிகளாக இருந்தோம், ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக பாவிகளாக இருந்தோம், ரைட். பாவிகளாக இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச மனுஷர்கள்ட்ட ஏதோ ஒரு உதவினா போய் கேட்குறோம், நமக்கு தெரிஞ்ச சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ரைட். இப்போது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம், அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றிட்டாரு, நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு ஒரு தேவை அப்படின்னா நான் பக்கத்து வீட்டில் போய் கேட்கணுமா, எங்கள் அப்பா கிட்ட கேட்கணுமா? நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? உங்கள் அப்பா கிட்ட தான். அப்பா பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சு போச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க? பக்கத்து வீட்டில் இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்பீங்களா, அப்பாட்ட போய் கேட்பீங்களா? ஏன் அப்பாட்ட போய் கேட்குறீங்க? அப்பா வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கிறோம், பக்கத்து வீடு பக்கத்திலே இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்கலாம்ல. அது அனாவசியம். ஏன்? நாம் இப்போ யாருடைய பிள்ளை? வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ அவருக்கு பிள்ளையாக இருக்கும்போது நம்முடைய என்ன தேவையாக இருந்தாலும் யார்கிட்ட தான் கேட்கணும். அப்போது அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள். இது அவரே சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சும்மா ஆண்டவர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்காத. நான் சொல்கிறேன், என்னென்ன வேணுமோ கேளு, ஆண்டவர்கிட்ட நல்லா கேளுங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, அது தப்பு. அல்லேலூயா. நமக்கு செய்ய முடியலாம், செய்ய முடியாமல் போகலாம், அது வேற, அது நம்முடைய நிலைமை. அவருக்கு அப்படி ஒரு நிலைமையே கிடையாது. அவர் எதை கேட்டாலும் செய்வார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன்னு சொன்னது பவுலப்போஸ்தலன் இல்லை, பேதுரு இல்லை, யோவான் இல்லை, இவர்கள் எல்லாரையும் படைத்த ஆண்டவர். அவர் தான் வாயை திறந்து சொன்னார், என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். அவர் தான் சொன்னார். அப்போ அந்த வார்த்தையை நம்பி தான் நம்ம கேட்குறோம். இதை இன்றைக்கு சில ஊழியர்கள் மூலியமாக பிசாசு வேறு விதமாக பேசுகிறான். நீ ஆண்டவர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காத, நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்னு நினச்சிப்பார். அதாவது நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறோம், ஆத்துமாதாயம் பண்ணுறோம், இதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அதுக்காக ஆண்டவர்கிட்ட நீ அது வேணும் இது வேணும்னு கேட்காதன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா அதில் விசுவாசமே இல்லை.
யார் போய் கேட்பா? பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, உங்ககிட்ட கேட்டால் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையினால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அதே போல தான் நாம் நம்ம அப்பா கிட்ட போய் கேட்குறோம், ஏசப்பாட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா அவர் மீதான விசுவாசம் ஆகையினால தான் அவர்கிட்ட போய் கேட்குறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஆண்டவர்கிட்ட போய் சும்மா அதை கேட்காது. இவருக்கு தான் கேட்டால் பிடிக்காது, அவருக்கு கேட்டால் பிடிக்குமே இல்லையா? இவர் கேரக்டர் மாதிரி என்ன செஞ்சிடறாரு? சில ஊழியர்கள் அவங்க கேரக்டர் மாதிரி என்ன பண்ணிடுறாங்க? ஏன்னா அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை செய்ய மாட்டாங்க, பண விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. இவங்க மட்டும் ஊழியன்னு வெளியே போயிடுவாங்க, எங்கேயாவது போயிட்டு கிடைக்கிற பக்கம் சாப்பிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் மனைவி சாப்பிட்டுச்சா பிள்ளைங்க சாப்பிட்டுச்சான்னு கூட தெரியாது. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது பாருங்க, இருந்தாங்க அப்படி. அது தவறு. வீட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கரெக்டாக செய்யணும், வீட்டில் குறைவு இருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவர் மீதான நம்பிக்கை இருக்கும்போது தான் அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு விசுவாசத்தோடு நாம் கேட்க ஆரம்பிப்போம். அப்போ தேவனிடத்தில் கேட்பது ஒரு நாளும் தவறு கிடையாது. அதை சரியாக செய்யுங்கள், நல்லா கேளுங்க, நிறையாவே கேளுங்க. அதே போல ஒரு விசுவாசி விதையை விதைக்கிறாரு, அறுவடை வரும் என்று விசுவாசத்தோடு விதைக்கிறாரு. மூன்றாவதாக விதையை, அதாவது விதைச்ச விதையை பாதுகாக்கிறார். என்ன செய்யறாரு? மூன்றாவது பாதுகாக்கிறார். நான்காவது விதைத்த விதை என்ன செய்யறாரு? பராமரிக்கிறார். ரெண்டு வேற, பாதுகாக்கிறது வேற, பராமரிப்பது வேற. பாதுகாக்கிறதுனா என்ன? அந்த விதையை பறவைகளோ மற்ற காரியங்களோ வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அதை கொத்தி அந்த விதையை என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிட்றக்கூடாது. அப்போ அதை பாதுகாக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, முந்தி சோளக்கொல்ல பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? வைக்கல்ல பொம்மையை கட்டி விட்டு அது மனுஷன் மாதிரி, மனுஷன் அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்போ பறவைகள் என்ன செய்யாது, மனுஷன் நிற்கிறாருன்னு சொல்லி வராது. அந்த மாதிரி சில காரியங்களை செய்கிறாங்க. இது பாதுகாக்கிறது. பராமரிக்கிறதுனா என்ன? அந்த விதைக்கு, விதை வளருவதற்கு தேவையான காரியங்களை அதற்கு கொடுப்பது. ஊட்டச்சத்துங்கிறோம், விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மணிச்சத்து, தழைச்சத்து அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? உரங்கள் போடுறாங்க, தண்ணி விடாமல் கரெக்டாக பாய்ச்சணும். இது எல்லாமே சரியாக செய்யும் போது அதுக்கு பேர் என்னது? விதையை பராமரிப்பது. அடுத்து அறுவடை வரும்போது, ஐந்தாவதாக அவர் என்ன செய்கிறாரு? அறுவடை வரும்போது சோம்பல் இல்லாமல் அறுவடையை என்ன செய்கிறார்? அவர் எடுக்கிறார். முதல்ல விதைக்கிறார். எப்படி விதைக்கிறாரு? அறுவடை வரும் நினைச்சு நம்பிக்கையோடு விதைக்கிறாரு. விதைத்த விதையை பாதுகாக்கிறார். மூணாவது. நாலாவது விதைத்த விதையை பராமரிக்கிறார். ஐந்தாவது அறுவடை வரும்போது சோம்பலாக வீட்டில் படுக்கிறது இல்லை, அதை வேக வேகமாக போய் என்ன செய்கிறாரு? அறுவடையை எடுக்கிறார். இந்த ஐந்தையுமே நாம் செய்யணும், விசுவாசிகள் இதை செய்யணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பணம் நிறையா வந்துருச்சுன்னா ஆள் மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு விதத்தில் நடைமுறையில் உண்மையாக தான் இருக்குது. சிலர் என்ன பண்ணிடுறாங்க, பணம் வந்தோடனே மாறிடுவாங்க. பணத்தை கொடுத்த ஆண்டவரை விட்டு எங்கே போயிடுவாங்க? பணத்தின் பின்னாடி போயிடுவாங்க. அதனால தான் நிறைய ஊழியர்கள் பயப்படுறது என்னென்னா, விசுவாசிகளுக்கு ரொம்ப பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லிடக்கூடாது. சொல்லி ஒருவேளை அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பணத்தின் பின்னாடி போயிடுவாங்க, அவங்க மனம் மாறிடும் அப்படின்னு நிறைய ஊழியர்கள் பயப்படுவாங்க. அதில் சில உண்மைகளும் இருக்குது. ஏன்னா சில விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க, பணம் வந்தோடனே பணத்தின் பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சு 8 மணிலேருந்து 10 மணி. இப்போ என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல்ல சர்ச்சு அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலே என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் போய் கடையை திறந்துக்கலாம், தப்பு கிடையாது. அன்னைக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் நான் ஒருத்தன் தான் கடை வச்சுருக்கேன், எனக்கு நிறையா பேர் வருவாங்க, ஆகையினால நான் கடை திறந்து தான் ஆகணும்னு இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? சர்ச் அட்டன் பண்ணிவிட்டு போய் கடையை திறக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த 8 to 10 தான் நிறைய வியாபாரம் நடக்கும், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? சர்ச்சு வந்து நான் அப்புறம் கூட பார்த்துக்கிறேன்,
நான் போய் முதல்ல கடையை திறந்துறேன். கடையை திறப்பார், வியாபாரம் நடக்கும், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். வருவாங்க, வாங்குவாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னடா அது, நம்ம பிள்ளை நல்லா செழிப்புக்குள்ளே போகணும்னு நினச்சி நம்ம கடையில் நல்ல வியாபாரத்தை கொடுத்தா, இவன் கடைசியில் நமக்கு நன்றி சொல்கிறது கூட நேரம் இல்லாமல் உட்காந்துருக்கானே, இவ்வளோ பிஸி ஆகிட்டானே, அவனுக்கு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவார். அடுத்து 8 to 10 கடை மட்டும்தான் திறந்திருக்கும், மட்டும்தான் வரும், ஆள் வராது. இது ஆண்டவரே செய்வார். அதுக்கு அர்த்தம் உங்கள் செழிப்பை தடுப்பதல்ல, உங்கள் ஆவிக்குரிய செழிப்பை தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெறும் பொருளாதார செழிப்பு மட்டும் பத்தாது, ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய வளர்ச்சியும் செழிப்பும் ரொம்ப முக்கியம். அதனால தான் யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, இல்லையா? அடுத்த லைன் ஃபுல்லாக நமக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் அது எதன் அடிப்படையில் வரணுங்கிறாரு. ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆத்துமா எப்போ வாழும்? ஆத்துமாவுடைய உணவு என்ன? அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ ஆத்துமாவினுடைய வளர்ச்சி தேவனோடு நெருங்கிய சம்பந்தப்படும் போது தான் அந்த வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். ஆத்துமாவுடைய வளர்ச்சி அதிகமாகும்போது நம்முடைய பொருளாதார மாம்ச பிரகாரமான வளர்ச்சியும் என்ன செய்யுது? வளர்கிறது. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய சிஸ்டமே என்னென்னா, பொருளாதார செழிப்பினுடைய சிஸ்டம் என்னென்னா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் பொருளாதார வளர்ச்சியும் என்ன செய்யுது? வருது. ஆகையினால தான் சொல்கிறது, பணம் வந்தோன்னே என்ன செஞ்சிடக்கூடாது, பணத்தின் பின்னாடி போகிறதில்ல, பணத்தை கொடுத்து தேவன் பின்னாடி தான் என்ன செய்யணும், எப்பயுமே போகணும். அல்லேலூயா. நீங்கள் இந்த பணம் வந்தோடனே சிலர் மாறிடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் மாறாத சில ஆட்கள் நம்முடைய வேதத்தில் உண்டு. உதாரணத்துக்கு யோபு, பெரிய ஆஸ்தியை உடையவர், பெரிய ஆஸ்தி. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் தான் பெரிய மனுஷன். அங்கே பெரிய மனுஷன் அப்படின்னா எல்லா விதத்துலையும் அவர் தான். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய், அவனை போல பூமியில ஒருத்தன் கிடையாது. ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவ்வளவு நல்லவன். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் பணக்காரனா ஏழையா? பெரிய பணக்காரன். அப்போ 10,000 கோடி பணம் இருந்தாலும் அவனுடைய பார்வை யார் மேலே தான் இருந்துச்சு? ஆண்டவர் மேலே தான் இருந்துச்சு. அப்போது நமக்கு ரோல் மாடல் இந்த மாதிரி ஆட்கள். அல்லேலூயா. இன்னொருத்தர் இருந்தார். யார் அவருங்க? ஆபிரகாம். வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவராய் இருந்த ஒரு தேவ மனிதன். அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம். அவரை போல அந்த காலகட்டத்தில் ஆண்டவரை விசுவாசித்த எந்த மனுஷனும் கிடையாது. ஆனால் அவர் யார் மேலே தான் பற்றோடு இருந்தார்? யார் மேலே தான் ஈடுபாட்டோடு இருந்தார்? அவருக்கு இருந்த செல்வத்தின் மீதல்ல, அவருக்கு இருந்த பணத்தின் மீதல்ல, அவருக்கு இருந்த சொத்தின் மீதல்ல. அவருக்கு அந்த வாழ்க்கை கொடுத்த தேவன் மீது என்ன செய்தார்? விசுவாசத்தோடு அவர் இருந்தார். இப்போ தேவனுடைய பிரமாணங்களை நாம் கவனிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகளை நாம் கவனிக்க மாட்டோம். சூழ்நிலைனா தீமையான சூழ்நிலைகளை பெருசாக என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். ஆகையினால் மோசம் போகாதிருங்கள். 9வது வசனம் வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒன்பதாவது வசனத்துல நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்யும் போது என்ன வரும்? ஆமா, சோர்வு
வரும், வரலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உதாரணம் சொன்னோன்னே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஏதாவது ஒன்று செய்வீங்க, நல்ல விஷயம் செய்வீங்க, செஞ்சுட்டு வந்துடுவீங்க. கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, என்னங்க உங்களை பற்றி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு. என்ன அது அப்படி, இந்த மாதிரி யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யாருக்கு நல்லது செஞ்சீங்களோ அந்த அம்மாராம் போய் இன்னொரு அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கோம் உங்களை பற்றி தப்பா சொல்லி. அதை நீங்கள் கேள்விப்பட்டோன்னே உங்களுக்குள்ளே என்ன வரும்? சோர்வு வந்துடும். என்ன வருங்க? பயங்கர உற்சாகத்தோடு இருப்பீங்களா? ஆமே நல்ல இருப்பீங்களா? இருக்கிற கொஞ்ச நஞ்ச உற்சாகம் உள்ள ஆவி என்ன எப்படி ஆயிரும்? சோர்வுக்குள்ள ஆயிரும். அதனால் ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாமல் இருப்போம். ஏன்னா நன்மை செய்யும் போது இந்த மாதிரி சோர்வுகள் வரலாம், ஆனாலும் நிறுத்தாதீங்க, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். ஏன்? நாம் தளர்ந்து போகாமல், அதாவது சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம். அப்போ நாம் எதை மைண்டில் வச்சு செய்யணும்னு சொல்கிறாரு? அவங்க என்னைய பாராட்டணும், இவங்க என்னைய பாராட்டணும்னு நினச்சி செய்யாதீங்க. அவங்க பாராட்டலாம் அல்லது உங்களை தூசிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதை நினச்சி விதைக்காதீங்க, அதை நினச்சி அவங்களுக்கு நன்மை செய்யாதீங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனால உங்களுக்கு அறுவடை என்கிற விளைச்சல் வரும், அதுவும் நன்மைகளாக தான் வரும். அதை நினச்சி என்ன செய்யுங்க? நன்மையை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருந்தால், சோர்ந்து போகாமல் நீங்கள் விதைச்சிங்கன்னா, சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க? அறுவடையை, நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதையே அறுவடையாக என்ன செய்வீர்கள்? எடுப்பீர்கள். அப்போ அறுவடை கண்டிப்பாக உண்டு. ஆகையினால சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். அதை மைண்டில் வச்சு செய்யுங்க. நீங்கள் அந்த ஆளுகளை மைண்டில் வச்சு செய்யுங்கன்னா உங்களால் செய்யவே முடியாது. இது தேவனுடைய வார்த்தை பாருங்க, இது மாறாதது, நிறைவேறாமல் போகாது. 30 நாள் வேலை செஞ்சு அடுத்த மாதம் சம்பளம் வராதுன்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ, அதே போல தான் விதைச்சிட்டு ஆண்டவடத்திலிருந்து அறுவடை வராதுன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? தசம பாகம் காணிக்கை கொடுத்தால் எனக்கு அறுவடை வராதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். ஏன்னா இப்படி சொல்கிறது மனிதனுடைய வார்த்தை, மனுஷீக வார்த்தை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் மாறாதது. அப்படி எந்த ஊழியராவது சொன்னாங்கன்னா அது அவருடைய வார்த்தை தான், அது தேவனுடைய வார்த்தை அல்ல. நிறைய கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அதனால தான் இந்த வசனங்களை அதிகமாக நம்ம படிக்கும்போது சிலர் வசனத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்களா இல்லையான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாரு, வசனம் இப்படி இல்லை சொல்லுது, விரி அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். நிறைய கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, நிறைய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எது கர்த்தருடைய வார்த்தை? அடுத்த கேள்வி, எது கர்த்தருடைய வார்த்தை? ஒரு ஊழியர் பேசுகிற வார்த்தையை கேட்கும்போது தேவன் மீது விசுவாசம் வளர்ந்தால், தேவன் மீது மரியாதை கூடினால், என் வாழ்க்கை இன்னும் மேலான நிலைமைக்கு மாறும் என்று தோன்றினால் அவர் பேசுகிறது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைனா எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது நான் உள்ளே போய் உட்காரும்போது எனக்கு கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கிறேன், கொஞ்சம் டல்லாக தான் போகிறேன், என்ன சூழ்நிலையை நினச்சிக்கிட்டே போகிறேன். ஆனால் பிரசங்கம் முடிஞ்சு வெளியே வரும்போது நான் போன நிலைமையில் இல்லை, வரும்போது நான் உற்சாகமாய் தேவன் மீதான விசுவாசம் எனக்குள்ள இன்னும் அதிகரித்த நிலைமையில் நான் வெளியே வந்தேன் அப்படின்னா நான் சரியான இடத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மனிதன், அந்த தேவனுடைய மனிதன் பேசினது தேவனுடைய வார்த்தைன்னு அர்த்தம். அல்லேலூயா.
எது மனுஷீக வார்த்தை அப்படின்னா, எந்த வேத ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஊழியர் பேசுகிற வார்த்தையை கேட்கும்போது இருக்கிற விசுவாசமும் இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அவர் பேசுகிறது மனுஷீக வார்த்தை. அவர் விசுவாச வார்த்தையை பேசலை. ஆண்டவர் பாருங்க, ஊழியம் செய்கிற காலத்தில் அவரை சுற்றி வந்த ஜனங்கள் எல்லார்ட்டையும் அவர் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை தான் பேசினார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வந்தேன்னு சொன்னார். அவர்களுக்கு என்ன குறைவு இருந்ததோ அதை நிறைவாக்கினார். அற்புதங்களின் மூலமாக என்ன செய்தார்? குருடர்களாக வந்தால் பார்வையடைஞ்சு போகிறாங்க, வியாதியோடு வந்தால் சுகமடைஞ்சு போகிறாங்க, பசியோடு வந்தால் சாப்பாடு போட்டு அனுப்புகிறார். அதே நேரத்தில் பிரசங்கமும் பண்ணுறார். அப்போ நிறைய காரியங்களை தேவன் மனிதர்களுக்கு செய்தார். அது அத்தனையும் நன்மையான காரியங்கள். ஏன் ஜனங்க அவரை தேடி தேடி பாலைவனத்துக்கு கூட வந்தாங்க, வனாந்திரத்துக்கு கூட வந்தாங்க அப்படின்னா, பேதுரு சொன்ன மாதிரி நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ அந்த வசனத்தை கேட்டோடனே ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது வரைக்கும் சோர்ந்து போன ஆவி, உடம்பு பிரிஸ்கா இருக்கு, சரீரம் பிரிஸ்கா இருக்கு, ஆனால் ஆவி எப்படி இருக்கு? டல்லாவே இருக்குது. அப்போ அவருடைய வசனங்களை, அவருடைய செய்தியை கேட்கும்போது, ஆண்டவர் பேசுறதை கேட்கும்போது ஜனங்களுக்கு என்ன ஆகுது? ஆவி உற்சாகம் அடையுது. ஆவி உற்சாகம் அடைஞ்சு அவர் மீதான விசுவாசம் பெருகுது. இவரை நம்பி போகலாம், இவர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும், இவர் நல்லது மட்டும்தான் செய்கிறார் என்கிற பெரிதான நம்பிக்கை ஜனங்களிடத்தில் வந்ததுனால தான் அவர்கள் அவர் எங்கே போனாலும் தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் தான் சில இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு போவார். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியும். மற்றவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. கம்பேரிசன் எப்பயுமே அடுத்தவங்களை என்ன செய்யாதீங்க? கம்பேர் பண்ணாதீங்க. குறிப்பாக சொந்த பந்தங்கள் மத்தியில் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஜெபிக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு ஈடுபாட்டோடு இல்லை, ஆனாலும் அவங்க பண விஷயத்தில் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நான் தான் ரொம்ப டல்லாக இருக்கேன். நான் வந்து இத்தனைக்கு ஆண்டவரை தேடுறேன், நான் வந்து வாரம் தவறாமல் கோயிலுக்கு போகிறேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் என் நிலைமை கொஞ்சம் மாறாத மாதிரியே இருக்குது, அதே கஷ்டத்திலே கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே இருப்பீர்கள். ரைட்டா? அவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, அவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டிலே, உங்கள் வீட்டிலே, கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பொருளாதாரம் இல்லை, ஹெல்த், ஆரோக்கியம். அது ஒன்று இருந்தால் பொருளாதாரமே இல்லைனாலும் அதை சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இது தேவன் கொடுத்த உடம்பு, தேவன் கொடுத்த ஆவி, தேவன் கொடுத்த ஆத்துமா. இதை தேவன் என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆனால் அதே மாதிரி தேவனை அறியாத ஜனங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியவில்லை. அதில் ஏன்னா அது நம்ம சொல்லக்கூடாது, அது தெரியல. அவருடைய காரியம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். அவங்க நீடித்த நாட்களாக இருப்பாங்களா தெரியாது, வயசான வரைக்கும் இருப்பாங்களா தெரியாது, வயசான காலத்துலேயும் திடமாக இருப்பாங்களா தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? பசுமையும் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்போம். அதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, தாவீது. கோலியாத்தை எதிர்கொள்ளும் போது அவருக்கு போர் செய்வதற்கான கவசங்கள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, போட்டு பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே சரியா வரமாட்டேங்குது. தனக்கு பழக்கமான
எந்த விஷயத்தையும் அவர் அங்கே யூஸ் பண்ணவே இல்லை. பழக்கம் இல்லாதது தான் என்ன செய்கிறார், போட்டு பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டதில்லை. ஏன்னா கோலியாத்து ஏறக்குறைய சொல்கிறாங்க 9லேருந்து 10 அடி, 12 அடி உயரம். அதனால தான் அவன் ராட்சசன். சவுல் ராஜாவாக இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா. சவுலே ஹைட்டான ஆள் தான். அவங்க ஜனங்களை விட அவன் ஹைட்டு. ஆனால் சவுலை விட கோலியாத்து ஹைட்டு. அதனால் சவுலே பயப்படுறான். இப்போ தாவீது என்ன செய்கிறாரு, அங்கே எதுக்கு வந்தார், அவருடைய அண்ணன்மார்கள்லாம் எங்கே இருக்காங்க, யுத்த களத்தில் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு உப்பாடு ஏதாவது கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகலான்ட்டு வர்றாரு. வரும்போது கரெக்டாக அந்த கோலியாத்து அங்கே நின்று சத்தம் போட்டுட்ருக்கிறான். என்ன சொல்றா, எல்லாரும் சண்டை போட வேண்டாம், எங்கள் சைட்லேருந்து நான் வரேன், பெலிஸ்தீர்கள் சைட்லேருந்து நான் வரேன், இஸ்ரவேல் சைட்லேருந்து யாராவது ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அனுப்பு, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம், யார் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கிறவனுக்கு தோக்கிற இனம் அடிமை அப்படின்ட்டான். இதை சொன்ன உடனே இதை தாவீது கேட்டான். என் தாவீது அன்னைக்கு தான் வர்றான். இவன் யார், எதுக்கு இப்படி சண்டை இது பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, உன் வேலையை பார்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க அதை சொல்லும்போது தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம். அவன் நேராக சவுல்கிட்ட போய் சொல்லிட்டான், நான் யுத்தம் பண்ணுறேன் உங்களோட. தாவீது சின்ன பையன், சவுலை விட ஆள் குட்டை தான், ரொம்ப சின்ன பையன், நீ எப்படிப்பா இது பண்ணுவ? இல்லை, ஒரு தடவை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, இன்னொரு தடவை கரடி வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு, என் ஆட்டை சாப்பிட்றது. அப்போ ஆண்டவர் கொடுத்த பலத்தினால கரடியை சிங்கத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், விரட்டி அடித்து கொன்னுட்டேன்றான். சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தியனுக்கும் என்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொன்னான். வேற யாருமே இல்லாத பட்சத்தில் சவுலும் அரை மனசோடு தாவீதை, சரி நீ போய் சண்டை போடு, என்ன தாவீதை விடாமல் கேட்கறதுனால நீ போய் சண்டை போடுன்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இருப்பா அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கான எல்லா கவசம்லாம் போட்டுக்கோ, வால் எடுத்துக்கோ, இதெல்லாம் எடுத்துக்கணும். அதை போட்டால் இவனே ஆள் குட்டை, வெயிட்டு கம்மி, அதெல்லாம் ரொம்ப வெயிட் வேற கூட. அதை போட்டு இவனால் நடக்கக்கூட முடியலை. 2 தடவை நடந்து பார்க்குறான், அவனால் முடியலை. இதை அவன்டா தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்லி அதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு இதெல்லாம் எனக்கு சரி வராது அப்படின்ட்டு அவனுக்கு பழக்கமான கவனை எடுத்துகிட்டு போகிறான். கவன்னா கவட்டை, நம்ம ஊரில் கவட்டை, அதை எடுத்துகிட்டு போகிறாரு. மட்டுமில்ல, வழக்கமான ட்ரெஸ்ஸோடு தான் போகிறார். எங்கே, யுத்தத்துக்கு. யுத்தத்திற்கான உடையை அவர் என்ன செய்யலை, அணியவில்லை. அவர் வழக்கமாக என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரோ அதை போட்டு அவர் வாட்டுக்கு போகிறார், ஏதோ பார்க்குக்கு போகிற மாதிரி. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த கவனை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இந்த கவனை வச்சு தான் நிறைய வேலைகளை அவர் செய்து கொண்டே இருந்தார் ஆடு மேய்க்கும் போது. அதுதான் ட்ரைனிங் பாருங்க. இந்த ட்ரைனிங் நேரத்தில் அமைதியாக இருக்கணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். எந்த ட்ரைனிங்காக இருக்கு, வேலைக்கு போகிறீங்க, ட்ரைனிங் பீரியட் அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியடில் அமைதியாக கற்றுக்கணும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட அவங்க சொல்லலாம். முந்திரி கொட்டை மாதிரி போய் என்ன செய்யக்கூடாது, இதுதான் எனக்கு தெரியும், இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த பீரியடில் இருக்கீங்க, ட்ரைனிங் பீரியட். அதில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். தாவீது தான் செஞ்சார். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் என்பது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். ஆடுகளை எப்படி அவர் நல்ல விதமாய் மேய்க்கிறாரோ அதே போல நாளைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அரசாட்சி செய்யணும். ஆடுகளை கொல்ல வருகிற ஓநாய்களையும் கரடிகளையும் சிங்கங்களையும் அதனுடைய பிடிகளிலிருந்து எப்படி அவர் பாதுகாத்தாரோ அதே போல யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், எதிரி நாட்டுகளிடமிருந்து பாதுகாக்கணும். அப்போ அதற்கு தேவன் அந்த கவனை பழக்கப்படுத்தி இருந்தார் தாவீதிற்கு. அப்போ தாவீது அந்த கவனை எடுத்துகிட்டு போகிறாரு, 5 கல்லை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த 5 கல்லுக்கு 5 இது சொல்லுவாங்க, அதாவது 5 ஆகமங்கள் அப்படின்வாங்க. ஆதி ஆகமம், அடுத்து என்னது யாத்ராகமம்,
என்னாகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். உபாகமம். அந்த 5 தான் இப்போ இருந்துச்சு. பஞ்சாகமம்னு சொல்லுவாங்க, மோசே எழுதுனது. இது 5மே, இது 5 தான் அப்போது பைபிள். அப்போ 5 கல் அவர் எடுத்ததுக்கு காரணம் 5 ஆகமங்களை, அதாவது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார். ஆவிக்குரிய அர்த்தம் அது. ஆனால் வெற்றி 5வது கல்லில் அல்ல, முதல் கல்லில் வந்தது. ஏன்னா அவர் நம்பிக்கை வைத்திருந்தது கல்லிலோ கவனிலோ அல்ல, தனக்குள்ளாக அந்த பலனை கொடுத்த ஆண்டோடைய வார்த்தையின் மீது அவர் என்ன செய்தார்? சரியா சொல்லணும்னா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையில தான் அவர் போனார். அப்ப தாவீதிடம் இருந்த அந்த கவனை வைத்தே தேவன் அந்த யுத்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்த காரியத்தையே மாற்ற முடியும்னா நம்ம சூழ்நிலையை ஆண்டவரால் மாற்ற முடியாதா என்ன? நமக்கு பிரச்சனை என்னன்னா, நாம் சூழ்நிலை அதிகமாக முட்டும் போது நாம் அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆமென். எப்போ சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது உங்கள் இருதயம் படபடப்பாக இல்லையோ, நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அல்லேலூயா. உங்கள் இருதயம் படபடப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் முழுசாக நீங்கள் ஆண்டவரை பார்க்கல. நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு கண் ஆண்டவரை பார்க்குது, ஒரு கண்ணு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கற்களை அவர் 5 கல் எடுக்கிறாரு. இதுக்கு பேர் தான் விசுவாசம். தாவீதுடைய விசுவாசம்னா அந்த 5 கல் போதும். எதுக்கு? கோலியாத்தை கொல்றதுக்கு. பாருங்க, அவன் 12 அடியில் நிற்கிறாங்க. இது வந்து ஐ திங்க் 9 அடி 10 அடின்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கோட ஹைட்டு. இதுக்கு மேலே ஒரு 2 அடியில் நிற்கிறான் ஒருத்தன். ஆனால் தாவீதுடைய விசுவாசம் என்ன? 5 கல் போதும் உன்னைய கொல்றதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளவு தில் இருக்கணும், எவ்வளவு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு, ஏன்னா அவர்கிட்ட பை இருக்குது, தோல் பை இருக்குது. அவர் நினச்சிருந்தா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் என்ன செஞ்சுருக்கலாம்? நிறைய கற்களை எடுத்து அதில் போட்டிருக்கலாம். ஏன்னா பத்தலைன்னா என்ன பண்ணுறது? அவனே ஆள் கட்டாமாடு மாதிரி இருக்கான். அவனை அடிக்கணும். ஒரு அடியில் அவன் செத்து போயிடுவானா தெரியாது. அப்போ நிறையா கல் எடுத்து ஒரு வீடு கட்டுற அளவு கூட எடுத்து போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன தான் பண்ணார்? 5 கல் போதும் உன்னை க்ளோஸ் பண்ண அப்படின்ற விசுவாசத்தில் போகிறாரு. அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்தார், தாவீதை கனப்படுத்தினார். 5 கல் தேவையில்லப்பா, ஒரே கல் போதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கல்லை எடுக்கிறது நம்ம வேலை, கவனை எடுக்கிறது நம்ம வேலை, முதல் கல்லை வச்சு அடிக்கிறதும் நம்ம வேலை. வெற்றியை தருவது தேவனுடைய வேலை. அப்போ எது நம்ம வேலை, எது தேவனுடைய வேலைன்றதை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலையை ஆண்டவரை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல கூடாது. தாவீது அந்த ஒரு கல்லை வச்சு அடிக்கும்போது கோலியாத்தினுடைய எந்த பகுதியில் அந்த கல் பட்டுச்சு? நெற்றி பகுதி. நெற்றி பகுதி. நெத்தியா? நெத்திலையா பட்டுச்சு? கரெக்ட். கொஞ்சம் அழுத்தி கேட்டால் மாற்றிடுவாங்க, அதுக்கு தான் கேட்டேன். நெத்தியில தான் பட்டுச்சு, நெத்தியில பதிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ நெத்தியில பட்டணம் எப்படி விழுந்தான்? முன்னாடி விழுந்தான். முகம் குப்புற. ஆக்சுவலாக நெத்தியில் வந்து கல் படுது. எப்படி விழுவாங்க? பின்னாடி தான் விழுவாங்க. ஃபோர்ஸ் அடிச்சோடனே எப்படி விழுவோம்? பின்னாடி. ஆனால் அவன் எப்படி விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். முகம் குப்புற விழுந்தான். விழுந்தானா? அப்போ அடி எங்கே பட்டிருக்கு? உடனில் பின்னாடி. பின்னாடி அடித்தது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை உன்னிப்பாக கவனித்து படிக்கணும். அந்த இமேஜில் நம்ம இருக்கிறத யோசிக்கணும். அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம ஒரு ஓரத்தில் நின்று பார்க்குற மாதிரி பார்க்கணும். இதை
அப்பதான் தேவன் எவ்வளவு நல்லவர்ன்றது புரியும். ஆமென். தாவீது நினைச்சிருப்பான் நம்ம அடிச்சதுனால செத்துட்டான். இல்லை, தாவீது அடிச்சதுல கல்லு நெத்தியில பதிஞ்சது உண்மை. ஆனால் அடி விழுந்தது பொட்டணியில் விழுந்துச்சு, கீழே விழுந்தான் கோலியாத்து. இப்போ தேவன் கொடுத்த ஞானம் பாருங்க, தேவன் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால உடனே ஓடுறான் பாருங்க தாவீது. அவனை நோக்கி ஓடி அவன் மேலே ஏறி நின்று அவனுடைய வாளை எடுத்து, அவனுடைய வாளை தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டு. அந்த வாளுக்கெல்லாம் வந்து பெரிய இது இருக்குது, அவ்வளோ வெயிட்டில் அவன் வச்சுருப்பான். அந்த வாளை கஷ்டப்பட்டு தான் அவன் உருவி இருக்கணும். கண்டிப்பாக தாவீது அதை எடுத்து உருவி அவன் தலை என்ன செஞ்சான், ஒரே வெட்டாக வெட்டிட்டான். அந்த பெலிஸ்தியனை தேவன் தாவீதின் கையில் என்ன செய்தார், அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராலையும் சாய்க்க முடியாத ஒரு பெரிய கஷ்டம் கோலியாத்து. ஆனால் தேவன் ரொம்ப சிம்பிளா அவங்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சே அவன் கதையை முடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். நமக்கு தேவை ஆண்டவர் மீதான நம்பிக்கையும் விசுவாசம். ஆகையினால அழுகாதீங்க, சூழ்நிலை நினைச்சு என்ன செய்யாதீங்க, அழுகாதீங்க. அழுதாலும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணை துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யாதீங்க, இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லைன்ற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் என்ன செய்யாதீங்க, அதே காரியத்தை நினைச்சு என்ன செய்யாதீங்க, அழுகாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவுடைய காலத்தில் ஒரு விதவை இருந்தாங்க. அவங்க கிட்ட கடைசியா ஒருபடி மாவு நம்ம இருந்துச்சு, கொஞ்சம் ஏதோ இருந்தது. எலியா பார்த்துட்டு கேட்குறாரு, இதை என்ன செய்ய போறான்னு கேட்குறாரு. இல்லை, இதை நானும் என் பிள்ளைங்க தான் கடைசி எங்கள்கிட்ட இருக்கிறது சாப்பாடு, நானும் என் பிள்ளை என்ன செய்ய போகிறோம், இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு செத்து போக போகிறோம், சாப்பிட்டுட்டு சாக போகிறோன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா சாக முடியுமா? நம்ம சொன்ன அர்த்தம் வேற, என்னாலும் சொல்கிறேன். சாப்பிட்டா சாக முடியாது, உயிரோட தான் இருப்போம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இதை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட்டு இல்லை, நாங்கள் சாக போகிறோம். இப்போ எலியா என்ன நம்ம சொன்னார், அதில் சுட்டு என்ன செய்யும், எனக்கு முதல்ல எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்குறாரு. எப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு? இப்போ விசுவாசம் இல்லாத ஒரு அம்மாவாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, பிந்தாலும் இங்கே யார் கூப்பிட்டது, நம்மளே வந்து இங்கே சட்டியை சுரண்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கே ஒன்றும் கிடையாது, இவர் இந்நேரம் வந்துக்கிட்டு எனக்கு சாப்பாடை கொண்டு வான்னு இருக்கிறாரு, நம்ம பிள்ளை கொடுக்குறதா இவரு கொடுக்குறதா நினச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த அம்மா ஒரு வார்த்தையும் பேசலை. விசுவாசம் அப்படிதான் வேலை செய்யும் பாருங்க. நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு சொல்கிறாரு, ஏதோ ஒரு காரணத்தோடு அவர் சொல்கிறாரு, நம்ம மேலே அவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் செயல்படும். அதான் எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ அப்போ இருக்கிறத கொண்டு போய் விதைச்சிருங்கன்னு. நான் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், நானே கஷ்டத்தில் இருக்கேன் அந்த நேரம், அப்போ நான் இருக்கிறதையும் கொண்டு போய் விதைச்சிட்டேன்னா இன்னும் பெருங்கஷ்டமாக மாறும் அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு சொன்னார், இல்லை அதுதான் விசுவாசம், அந்த விசுவாசத்தில் விதைச்சு பாருங்க, தேவன் அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்னாரு. ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்தேன், ஒரு கடுமையான சூழ்நிலை செஞ்சேன், தேவன் உண்மையிலே ஆசீர்வதிச்சார். அது சத்தியம். அதை செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும், விசுவாசம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்போ எலியா கேட்குறாரு, அந்த அம்மா விசுவாசத்தோடு சுட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை, விசுவாச செயல். அவங்க ஊழியக்காரர் கொண்டு வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேளை அந்த மாவில் வந்து ஒரு 3 சப்பாத்தி தான் போட முடியுதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 போட்டு யார் கொடுத்துருப்பாங்க, ஊழியக்காரர் கொண்டு வந்து எலியா கொடுத்துருப்பாங்க. இப்போ மீதி அங்கே எவ்வளோ தான் இருக்குது, 1 தான் போட முடியும். அந்த 1 யாருக்கு தான் கொடுக்க முடியும், அவங்க சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக யாருக்கு கொடுத்துருவாங்க, பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க பட்டினி. அவங்க பட்னியாக இருக்கும்போது ஊழியக்காரர் கேட்டாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் ஆகாரத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு தான் அவர்களுடைய விதையை அவங்க விதைக்கிறாங்க. ஆண்டவர் எலியாவின் மூலமாக என்ன செய்தார், அறுவடையை கொடுத்தார். என்ன நடந்துச்சு, பக்கத்து வீட்டில் பூரா போய் என்ன செய்ய, பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க, வைங்க, எண்ணெய் இருக்கிற எண்ணெய் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு பாத்திரத்துலையும் ஊற்றுங்கன்னார். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்காங்க ஒரு டப்பாவில்,
அதை எடுத்து ஊற்றுக்கணும், ஊற்ற வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லா பாத்திரமும் நிறையுது. அக்கம் பக்கத்தில் நம்ம கேட்டு வாங்குங்கிறார். எல்லா பாத்திரத்தையும் வாங்கி எல்லாத்துலையும் என்ன செய்கிறாங்க, ஊற்றி. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியக்காரன்ட்ட கொண்டு போய் விதைச்ச உடனே இப்போது ஆண்டவர் ஒரு புது பிஸ்னஸையும் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம் அவங்க செஞ்சாங்க? என்ன வியாபாரம் தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. எல்லாம் நிறைஞ்சிடுச்சு. எல்லாம் என்ன, இப்போ எல்லாத்துக்கும் கொண்டு போய் விற்று வர்ற காசில் என்ன செய்யுங்க, இருக்கிற கடனை பூரா அடைங்க. இந்த ஐடியா யார் கொடுத்தது? தேவன். யார் மூலமாக கொடுத்தாரு? தேவ மனுஷன் மூலமாக கொடுத்தார். அப்போ தேவனுக்கென்று நாம் விதைக்கும் போது நமக்கு பொருளாதார பெருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நமக்கு எந்த ஐடியாவும் தோணாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒன்று டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவார், இல்லைன்னா ஊழியக்காரர் மூலியமாக உங்கள்கிட்ட என்ன செய்வார், ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு ஐடியாவை, ஒரு ஆரம்பத்தை தேவனே ஏற்படுத்தி தருவார். ஆகையினால பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. சாப்பிட்டு சாகணும்னு நினைச்ச குடும்பத்தை தேவன் நியமித்த காலம் வரை சாப்பிட்டு வாழ வைத்தார். அல்லேலூயா. எதிர்காலத்தை பிறப்பித்தது அந்த மாவு அல்ல, அது ஒரு டூல் தான், அது ஒரு கருவி தான். அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த விசுவாச செயல், அந்த விதை, அதுதான் அவங்களுக்கு எதிர்காலத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ விசுவாசம் இருதயத்தில் இருப்பது நல்லது, ஆனால் அது கிரியையாக செயலாக வெளிப்பட வேண்டும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், அறுவடை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ விசுவாசம்தான் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அற்பமான ஆரம்பம் கூட விசுவாசத்தின் மூலமாக சம்பூர்ணமான முடிவை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். பாருங்க, ஒருத்தர் சொன்ன உதாரணம், ஒரு பப்பாளி பழம், அதை எடுத்து கட் பண்ணி பார்த்தா உள்ள என்ன இருக்குங்க, உள்ள பழம்லாம் இருக்காது, அப்போ விதை மட்டும்தான் இருக்கும். விதையும் இருக்கும் பழமும் இருக்கும். அவர் மெனக்கிட்ட அந்த விதையெல்லாம் எண்ணி இருக்கிறார். அந்த பழத்தில் என்னென்னா 470 விதை இருந்துச்சான். அவர் சொன்ன கணக்கு 470. இப்போ இதை விதைச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு விதையும் வளர்ந்துச்சு அப்படின்னா இப்போ 470 கொண்டு போய் ஒரு 470 இடத்துல விதைக்கிறோம்னு வைங்களேன், தள்ளி தள்ளி 470 வளருது. ஒவ்வொரு விதையும் வளர்ந்து மரமாகி குறைஞ்சது ஒரு 10 பப்பாளி பழமாவது என்ன செய்யும், கொடுத்துருமா? மற்றதை விட்டுருக்கு, ஒன்று மட்டும் கணக்கு பண்ணுங்க. ஒரு விதையை விதைச்சிட்டோம், வளருது, மரம் ஆயிடுச்சு, 10 பப்பாளி பழங்கள் என்ன செய்யுது, அங்கே வருது. 10 பழத்துலையும் எவ்வளோ விதை இருக்கும்? ஒரு பழத்தில் எவ்வளோ விதை இருந்துச்சுன்னு சொன்னார்? 470. 10 பழத்தில் 4700. 10 பழத்தில் எத்தனை விதை வருது இப்போ? 4700 பழங்கள். சரி, இப்போ இந்த 4700 விதைச்சா என்ன ஆகுங்க? இன்னும் பெருக்கமாக தான், கால்குலேட்டர் இருந்தால் போடலாம், இப்போ நமக்கு அது நேரம் இல்லை. இன்னும் பெருக்கமாக அதிகமாக வரும். அப்போ விதைய விதைக்க 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 அதனுடைய அறுவடை, அதாவது அவுட்புட்டு என்னவா மாறுது? விதையை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக தான் அது மாறுது. ஆவிக்குரிய விஷயமும் இப்படி தான் செயல்படும். உங்களிடம் இருப்பதை விசுவாசத்தோடு நீங்கள் விதைக்கும் போது உங்ககிட்ட இருக்கிறத வச்சு தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்த முடியும். எப்போனா இருப்பதை, உங்களிடம் இருப்பதை தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் விதைக்கும் போது பெருக்கமான அறுவடையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் வெற்றிக்கான சாவி உங்களுடைய விதை தான், மறந்துடாதீங்க. நமக்கு விரோதமாக யாராவது செஞ்சுட்டாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வரும். ஆண்டவரே, அவனை எப்படியாவது வாயக்கட்டும்,
அவனை எப்படியாவது கையை காலை ஒடிச்சு போடுங்க ஆண்டவர், நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை காண்பியும் அப்படின்லாம் நமக்கு தோணும். அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அது இயல்பு தான், நியாயம்தான் அது. ஏன்னா நமக்கு விரோதமாக அவனை செஞ்சுட்டான், நம்ம போய் அவனுக்கு தீமை செய்ய வேணாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவனை என்ன செய்யுங்க, அவனை கையை காலை ஒடிச்சு விடுங்க, அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு. ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சின்னா எது தெரியுமா? அது அல்ல. அவனை வாய் பேசாமல் வைக்கிறது, அவனை கையை காலை உடைக்கிறது, அவனுக்கு எதாவது இல்லை. அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தி, அப்பாடா அவனுக்கும் கால் போச்சு அப்படின்னு. அதுதானே தவிர நமக்கு அதனால் ஒரு பெரிய ஆதாயம் இல்லை. அதனால் இப்போ ஜெபம்லாம் எப்படி பண்ணுறதுன்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் சரி, அதற்கு ஈக்குவலாக அல்லது அதை விட அதை மறக்கிற அளவுக்கு எனக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்க இல்லையா, அதை மறக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும் அப்படின்றது. அவங்க எனக்கு விரோதமாய் செய்த காரியத்தை, எனக்கு விரோதமாக பேசின பேச்சை என்னால் மறக்க முடியாமல் இருக்குது. அதை நான் மறக்கிற அளவிற்கு என்னை நீர் என்ன செய்யும்? உயர்த்தும். என்னை நீர் ஆசீர்வதி. இப்போ இதில் முழு பிரயோஜனமும் எனக்கு தான். அவன் நல்லாவே இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை காட்டிலும் தேவன் நம்மை உயர்த்தும் போது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது பலருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அவர் மேலே கசப்பு நமக்கு இருக்காது. ஏன்னா நம்மளை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த கசப்பு நீங்குகிற அளவிற்கு நம்ம என்ன செய்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நமக்கு அவர் மேலே வெறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அவர் வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஒரு மனிதன், அமெரிக்க தேசத்தில் ஒரு மனிதன் வீட்டில் அவர் சிக்கன் அப்படி ஏதாவது பேசுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. பசி நேரத்தில் சிக்கன் ஃப்ரை பண்ணி அக்கம்பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் கொடுத்தார். அவங்க சாப்பிட்டு பார்த்து அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவும் அங்கேயே சேல்ஸ் மாதிரி ஆரம்பித்து அவங்க ஊர்லேயே அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். வியாபாரம் பெருகுச்சு. இன்னைக்கு உலகம் பூரா இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அமெரிக்காவினுடைய ஒரு அடையாளமாகவே அந்த சிக்கன் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அதுக்கு பேர் தான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFCன்னு சொல்லுவோம். அவர் வீட்டில் அவர் எத்தனை வயசில் ஆரம்பித்தார் தெரியுங்களா? 70 வயசில். 70 வயசில் வீட்டில் உட்காந்து அந்த சிக்கனை பொரிச்சு, அவர் ரொம்ப பொருளாதாரத்தில் கம்மியாக தான் இருந்தார். அக்கம் பக்கத்தில் ஃப்ரீயாக கொடுத்தார். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு எங்களுக்கு, அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்த வியாபாரம் இன்றைக்கு உலகம் பூரா பெரிய வியாபாரம். அவர் இறந்துட்டார். வியாபார ஸ்தலமாக இன்னைக்கு மாறி இருக்குது. அவர் பேர் கொலோனல் ஹெரால்டு சாண்டர்ஸ். அவர் பேர் கொலோனல் ஹெரால்டு சாண்டர்ஸ். 1890 1980 வரை அவர் இருந்தார். எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இருப்பதை விசுவாசத்தோடு என்ன செய்தார்? அவர் செய்ய ஆரம்பித்தார், விதைச்சார். முதல்ல அவர் எடுத்தோன்னே எல்லாருக்கும் விற்கலை, முதல்ல எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான். அதுக்கு பேர் தான் விதை. அது நல்லா இருக்குன்னு அவங்க இதை எங்களுக்கு டெய்லி கொடுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு இதுக்கு என்ன ஆகுதுன்னு நாங்கள் தர்றோன்னு சொன்னோம். அப்படி தான் இந்த வியாபாரம் ஆரம்பித்தது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமையை என்ன செய்யுங்க? கண்டுபிடிச்சு அதை விதைக்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு நல்லா இட்லி சுட வரும்னா, நல்ல சட்னிலாம் அரைப்பீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு வேறு வழியே இல்லைன்னா என்ன செய்யுங்க? டக்குன்னு ஒரு இட்லி கடையை போடுங்க. முதல்ல கம்மியான ரேட்டுக்கு கொடுங்க. வியாபாரம் பெருக பெருக அப்புறம் என்ன செய்யுங்க? அந்த ரேட்டை மாற்றுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமையை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, அது வீணாக அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுற திறமை இருந்தால் அதை செய்யுங்க. என்ன பிஸ்னஸ் நம்ம செஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும்ன்றதை நீங்களே என்ன செய்யுங்க? கண்டுபிடிங்க. உங்கள் திறமையை கண்டுபிடிக்கிற ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அதை கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கே தெரியல, எனக்கு அதுக்கான ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
கர்த்தர் கண்டிப்பாக தருவார். உங்களுக்கே தெரியும், சில காரியத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்டோட ரொம்ப நல்லா செய்ய ஆரம்பிப்பீங்க. அதை வியாபாரமாக மாற்றுங்கள். ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு வியாபாரத்தை செய்யும்போது வெற்றியும் அறுவடையும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிரமாணம். இது கண்டிப்பா என்ன செய்யும்? செயல்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். எல்லா கைகளை உயர்த்துங்க. விசுவாசமே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற எதுவும் கிடையாது. பிரச்சனைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லாததை பற்றி எனக்கு கவலை இல்லை. குறைவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லா நன்மைக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய திறமை எனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ஞானம் என்னுடைய ஆவியிலே, என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய சரீரத்திலே, என் திறமையிலே ஆற்றலாக அறிவாக செயல்படுகிறது. இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் என்னுடைய விதை. இதோடு என் விசுவாசத்தை கலக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த விதை பிறப்பிக்கும் என்று. இது அதிகமாய் பெருகும். பிரம்மாண்டமான எதிர்காலத்தை என் வாழ்க்கையிலே இந்த விசுவாசம், இந்த விசுவாச விதை கொண்டு வரும். எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு தைரியம் உண்டு. ஏனென்றால் நான் எதை விதைக்கிறேனோ அதையே அறுவடை செய்கிறேன். இன்றைக்கு நான் விதைக்கப் போகிறேன். எதிர்காலத்திலே அறுவடையை எடுக்கப் போகிறேன். எனக்கு என்ன எதிர்காலம் தேவையோ அதை என்னால் உருவாக்க முடியும். என் விசுவாச விதையினால் என்னுடைய எதிர்காலத்தை மேம்படுத்த முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை சொன்ன கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம். பிதாவே, தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எதை விசுவாசத்தோடு விதைத்தாலும் அதை நாங்கள் அறுவடை செய்கிறோம்.